மெர்க்குரி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க சந்தியா. இப்போ ஃபோனில் வந்துட்டு ஒரு டச் பண்ணாத ஒரு பிரைட்னஸ் வரும். அதெல்லாம் பண்ண மாட்டாரு. சும்மா அப்படியே எடுத்துட்டு அப்படியே கொடுத்துருவாரு. சொல்லு கேக்குறேன் சொல்லு. நான் சாரியே சொல்ல மாட்டேன். சாரின்ற சாரின்னு என் வாயிலிருந்து வரவே சாரி கேட்கவே மாட்டேன். இவனே சண்டையில முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் இப்பயாச்சும் சாரி சொல்லு. கீபோர்ட்ல டைப் பண்ணும்போது சஜஷன்ல அதே வரும். ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணுவோம். அதுல சாரின்னு மட்டும் இருக்கவே இருக்காது. நிறைய டாபிக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, நீ ஏன் நானால. ஏன் இந்த டாபிக் மட்டும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வரணும் அப்படின்னு தோணுச்சு? ஏன்னா அது கனெக்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஓகே. ஸோ அவங்க எப்பயுமே ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ நான் எப்பயுமே ஃபோட்டோ டெலீட் பண்ணுறது தான் என்னோட வேலை. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்துட்டு எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க? மீட் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இவங்க ஊர் வந்து ஈரோடு, நான் சென்னை. ஸோ 2 பேருக்கும் கனெக்டே இல்லை ஆக்சுவலாக. இவங்க எம்பிஏ இங்கே வந்து பண்ணாங்க, சத்யபாமாவில் பண்ணாங்க, காலேஜில் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஹோட்டலில் அக்கௌண்டண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். செகண்ட் இயர் வந்ததும் அந்த ஹோட்டலில் இன்டர்ன்ஷிப் எடுத்தாங்க. என்னோடய மேனேஜர் வந்து கார்த்திக், இவங்க தான் நியூ இன்டர்ன், இவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைமில் நார்மலாக ஃப்ரெண்டாக தான் இருந்தோம், நார்மல் ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தோம். 3 மந்த்ஸில் முடிய போகுது, இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியாது, அவங்களும் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 3 மந்த்ஸில் ஒன்றாவே சுற்றுறது, ஒன்றா பேசுறது. ஃபர்ஸ்ட் பேசிக்கலி இந்த மேனரிசம் அந்த 3 மந்த்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும்ல அவரை பற்றி. ஓகே, நான் நல்ல நல்ல பர்சனாக இருக்காங்க, கேரிங்காக இருக்காரு. அப்பயே குட்டி குட்டி கேரிங்ஸ்லாம் வந்து நம்மளை நான் நோட் பண்ணணுன்னே சில இதெல்லாம் பண்ணுவார். எனக்கு ஏசி ஒத்துக்காது, எனக்கு சைனஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு எனக்கு ஏசி கீழே தான் உட்கார வைப்பாங்க. ஸோ பக்கத்தில் இவரும் அங்கே தான் உட்காந்துருப்பேன். ஸோ பக்கத்தில் தான் உட்கார வைப்பாங்க. நான் ஸ்னீஸ் பண்ணிட்டே இருப்பேன். இவர் என்ன பண்ணுவாங்கன்னா எஞ்சி போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வருவார். ஆஃப் பண்ணால் ஹோல் டிபார்ட்மெண்ட்டே ஆஃப் ஆகிடுவோம். ஸோ வந்துட்டு எனக்காக போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வருவார். அதுக்கப்புறமா போயிட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து பக்கத்தில் வச்சு தண்ணி குடி அப்படின்னுவார். ஒரு தேர்ட் பர்சன் இதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருந்தது. யாரா இவன் வந்து லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏங்க ஒரு மனுஷன் அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஒரு மாதிரி வியர்டாக இருந்தது. ஓகே, கேஷுவலாக பண்ணுறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எங்களுக்கு ஏஜ் கேப் 4 இயர்ஸ் கேப் எனக்கும் அவங்களுக்கும். பட் இருந்தாலுமே நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருந்தனால சரி, நாளைக்கு ரிலீவ் ஆக போகிறாங்க, கிளம்ப போகிறாங்கன்னா இன்றைக்கி யோசித்தேன், சரி சொல்லாமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ சொல்லிட்டேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம், நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிவிடுன்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் 1 மந்த் ஆச்சு. 1 மந்த் அலைய விட்டுருக்கீங்க. அப்போ அந்த டைமில் எனக்கும் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி எங்கேயோ போய் விழுறதுக்கு சரி 1 மந்த் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டேன். லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை லவ் பண்ணிட்டு இருக்க டைமில் இவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? வந்து நார்மலாக மெசேஜ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருப்போம் இல்லைங்களா. நல்லா பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி ஃபோட்டோஸ் ஏதாவது சின்ன வயசு ஃபோட்டோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து அனுப்பிச்சி விடுங்க, நார்மல் ஃபோட்டோஸ். அவங்க நான் 1-2 தான் கேட்டேன். நான் அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், 1-2 போதும். அவங்க ஒரு 100-200 கிட்ட அனுப்பிட்டாங்க. எதை பார்க்குறதுனே தெரில. ஸோ என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அப்படி நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. வெளியே போகும்போது சொல்லுவாங்க, இப்போது ஒரு பார்க் போகிறோன்னு வச்சுக்கோங்க, நார்மலாக பேசலாம், அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும்னு சொல்லி, அங்கே ஒரு செடி இருந்ததுன்னா அது கலர் நல்லா பூத்து இருந்ததுன்னா அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இந்தமாரி அந்த பார்க்கில் ஒரு 100 செடி இருந்ததுன்னா அந்த 1 hour தான் இருக்க முடியும். அங்கேயே 100 செடியில் ஃபோட்டோ எடுக்கணும். ஃபுல்லாக ஃபோட்டோவே எனக்கு ஸ்டார்டிங்கில் சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். மேரேஜுக்கு அப்புறமும் இதே மாதிரி தான், எங்கே போனாலுமே ஃபோட்டோ 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 ஃபோட்டோ. இங்கேருந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வியட்நாம்லாம் போனோம். அங்கே போனையும் அதே தான் பண்ணாங்க. அதெல்லாம் பெரிய கதை. இந்த மாதிரி அவங்க கேட்கும் போது ரொம்ப டார்ச்சராக இருக்கே, என்னடா இது அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு என்ன கேட்குறீங்களா? இது எப்படி சொல்கிறது? சொன்ன அடிப்பேன். சரி, அவங்கள பார்க்காதீங்க, நீங்கள் திரும்பிக்கோங்க. இப்போ சொல்லுங்கள். சொல்லுன்னு கோவம் வரும். சரி ஓகே, எதுக்கு வேண்டாம், கொஞ்சம் சைலண்டாக பேசுங்க, அமைதியாக பேசணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுடானோடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை அந்த உச்சி கொட்டிடுவாரு. அந்த டால அந்த டைம்லயே பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டால் எப்படிங்க எடுக்க முடியும்? குடுடா அப்படின்னா அப்படி சொல்லிட்டு அப்படி சொன்னோடனே எனக்கு மைண்ட் செட்டே இருக்காது. ஐயோ நெக்ஸ்ட் டைம் அடுத்த டைம் இல்லை எனக்கு எடுத்து கொடு ப்ளீஸ் அப்படின்னா கொஞ்சம் எப்படி வந்து ப்ளீஸ் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். அப்படியே சொல்லுவேன், இந்தா
இந்தா அப்படிதான் எடுத்து கொடுக்க முடியும், வேற எப்படி எடுத்து இந்த கொடுக்க அண்ணா இன்னும் புரியல. அப்புறம் எடுத்து குத்துறான், ஒரு 2 3 எடுத்து குத்துறான். அப்புறமா நானே சரி ஓகே இதுலயே ஏதாச்சும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அப்படியே வச்சுப்பேன் நான். அப்படியே நீங்க கம்ப்ளைண்டே பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏதாவது ஒரு போட்டோ வீடியோவாச்சும் நல்லா எடுத்திருப்பாங்கல்ல. ஒரு photo, ஒரு ஒரு ரீல் மட்டும் வீடியோ தாங்க, இருக்கு. அந்த ஒரு ரீல் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆச்சு. ஓ ட்ரெண்ட் ஆகியிருக்கு. ட்ரெண்ட் ஆச்சுன்னா ஒரு 1 மில்லியன் ஒரு நல்ல வியூஸ் போயிருக்கு. 1 மில்லியன் வியூஸ் போச்சு. வீடியோவும் நல்லா இருக்கு. மேபி நீங்க பார்த்துருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓ ஓகே. பிஃபோர் மேரேஜ் வந்து சரி நம்ம ஹஸ்பண்ட்ஸ் கூட வந்து இப்படி எல்லாம் எடுக்கணும், போட்டோஸ் எடுக்கணும், அந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸா? சரி ஹஸ்பண்ட் கிளை ஓகே. ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்து மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். நிறைய இன்ஸ்டால சேவும் பண்ணி வச்சிருப்பேன். சரி அதெல்லாம் இவனோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பண்றதை ஏன் நம்ம பண்ணணும், நம்ம புதுசா பண்ணணும் அப்படின்னு. வியட்நாம்ல ஒரு பிரிட்ஜ் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அந்த பிரிட்ஜ் வந்து இங்க இருந்து எட்டி பார்த்தோன்னா ஒரு 1000 அடி ஆழம் இருக்கும். அது வந்து ஸ்டீல் மாதிரி வருது. அது உள்ள தலையை விட்டு அந்த பக்கமா காலை வச்சு இது போட்டோ எடுக்கணும், எப்படிங்க எடுக்க முடியும்? அப்படி ஒரு போட்டோ எடுத்தோம். பாரு இங்க ஆல்ரெடி யாரோ எடுத்திருக்காங்க, இதே மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கமா தலையை வெளியே விட்டு எடுக்கணும். இப்போ அவங்க ஆஃபீஸ் மாறிட்டாங்க. டெய்லி கால் பண்ணுறேன், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். மதியம் கால் பண்ணி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா மேரேஜ் அப்புறம் ஸ்னாப் போடுவாங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்னாப், அவ்வளோதான். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கால்லாம் பண்ணக்கூடாது. சாப்பிட்டேன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்னாப், ஸ்நாக்ஸுக்கு அப்புறம் ஒரு ஸ்னாப், ஃபுல்லாக ஸ்னாப்பே போடுறா. எனக்கு நான் அப்படி இல்லை, நான் வந்து 90s கிட். ஸோ நான் வந்து கால் பண்ணி தான் கேட்கணும், அப்படி தான் இருந்தேன். இப்போ அதெல்லாம் இல்லை, ஃபோட்டோ ஸ்னாப் பார்த்து அதுக்காக அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதும் இல்லை. அவ்வளோ எனக்கு யூஸ் பண்ணவும் வராது. ஏன்னா எவ்ரி 1 hours வந்து ஒரு ஸ்னாப் போட்டுட்டே இருப்பாங்க. அந்த ஸ்னாப் அதில் ஸ்னாப்பில் இவங்க லிஸ்ட்டில் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கும் யாராவது எங்கேயாவது சாப்பிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க மைண்டில் ஸ்டோர் ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்கே போனோம், நம்மளும் ஃபோட்டோ எடுத்து போடணும், ஸ்னாப் போடணும், நானும் போடணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே போகிறாங்க. ஆனா ஃபுட் ஸ்பாட் போனா கூட்டிட்டு நல்லா இருக்கு, அப்ப நீ வாங்கி சாப்பிட நல்லா இருக்குன்னு சொல்ற, கூட்டிட்டு போகிறதுக்கு மட்டும் உனக்கு இது சொல்றியா அப்படின்ற மாதிரி அப்ப திட்டுவேன். கூட்டு போயிடுவார், மேக்ஸிமம் கூட்டுவேன். நைட்ல நான் இப்போ எங்கேயாச்சும் ஏதாச்சும் ரீல்ஸ்ல நல்ல ஃபுட் ஸ்பாட் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா நானும் போய் சாப்பிடுவேன். எல்லாத்துலயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அண்ணா நகர் சைட்லாம் போய் நைட்ல அண்ணா நகர் இங்கிருந்து எங்க வீடு வந்துட்டு இங்கிருந்து அண்ணா நகர் போவோம், பைக்லயே போவோம். எல்லா ஃபுட் ஸ்பாட் ஃபுட்டுனா கூட்டு போயிடுவார், எங்கன்னா கூட்டு போயிடுவார். அவரே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உங்களோட ஹாப்பினஸ்க்காக எப்படி பண்ணுவேன். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி? அவர் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. உனக்கான கேள்வியா இருக்கே. அதான் என்னோட இடத்துல இருந்து யாரோ பேசுறாங்கன்னும் போது சந்தோஷமா இருக்குல்ல. ஓகே. சிங்கிள் ஆன்சர் யோசிச்சது வாய்ப்பே இல்லை. ஏன்னா எப்ப கேட்டாலும் நோ சொல்லவே மாட்டான், எடுத்துருவான். ஒரு இடத்துல ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிட்டானா ஸோ அந்த டைம்ல எனக்கு ஓகே கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. எல்லாமே ஓகே ஓகேன்றதுனால சரி அப்படியே எனக்கு அப்படியே பழகிடுச்சு. பேசாம இருந்தாங்கன்னா பேசவே மாட்டாங்க. ஒரே வீட்டிலே தான் இருப்பாங்க, தான் பக்கத்தில் படுத்துட்டு தான் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. ஸோ நம்மளும் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நான் என்ன பெருசாக எதுவும் பண்ணலையே, அதனால் நானும் பேச மாட்டேன். அவங்களும் இப்படியே ஒரு மாதம் போயிடும், 1 month பேச மாட்டாங்க. கல்யாணம் ஸ்டார்டிங்னா 1 week போச்சு, அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அப்புறம் அப்படியே சும்மா என்னன்னா என்ன அப்படின்னு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அப்படியே போயிடும், பேசிடுவோம். யாரு கன்வின்ஸ் பண்ணுவாங்க இல்ல லைக் கிராஜுவலி நீங்களே பேச ஆரம்பிச்சிடுவீங்க? சொல்லு, கேக்குறீங்களா? சொல்லு. நான் சாரியே சொல்ல மாட்டேன். சாரின்ற சாரி கேட்கவே மாட்டேன். இவரே சண்டல முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் கீபோர்ட்ல டைப் பண்ணும்போது சஜஷன்ல அதே வரும். ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணுவோம், அதுல சாரின்னு மட்டும் இருக்காது. சாரின்னு மட்டும் இருக்காது. சாரியே சொல்ல மாட்டேன், சொல்லிடுவேன். இதுதான் எல்லாமே கன்வின்ஸ் பண்ணுவாரு. வேற வழி இல்லைங்க, நான் தான் போய் லவ் சொன்னேன். ஆக்சுவலி எப்படின்னா இப்போ சரி வியட்நாம் போனேன். இப்போ அப்போ வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக அந்த டிரான்சிஷன் வீடியோலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம சரி நம்ம வியட்நாம் போகிறோம், இங்கேருந்தே ஒரு டிரான்சிஷன் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக் பண்ணிட்டு இருக்கும் போது அது நம்ம நைட்டியில் இருக்கும்போது அப்புறமா நீ ஒரு சுற்றி நம்ம வந்துட்டு வியட்நாமில் இருக்க மாதிரி அந்த மாதிரி டிரான்சிஷன் வீடியோ எடுத்தோம், எல்லாமே எடுத்தோம். ஃபோனை தொலைச்சிட்டோம், ஃபோனை தொலைச்சிட்டாங்க. ஏர்போர்ட்ல அழுது ஃபோன் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஃபுல் பேக்கப்பும் நான் எடுக்கல, ஃபுல்லாக எடுத்தது எல்லாமே போயிடுச்சு. ஸோ அந்த ஃபோன் நல்லா இருந்தது. ஸோ வந்தாங்க, ஃபீல் பண்ணுறாங்களே, சரி மறுபடியும் அதே ஃபோன் வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அதே ஃபோன் தானே வாங்கிருக்கணும். அவ்வளோ தெளிவாக இருந்துட்டு அங்கே போயிட்டு வேற ஃபோனு பிக் பண்ணணும். ஓ அதுல இருந்து அட்வான்ஸ்டா கொஞ்சம் இதாக. அப்போ வந்து என்னன்னா அதுவும் இல்லாமல் அது என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனிவர்சரியான கிஃப்ட் அந்த ஃபோன். அந்த மேரேஜ் ஆனிவர்சரி அது நான் சொல்லி ஆகணும், கண்டிப்பாக நான் சொல்லி. அந்த மேரேஜ் ஆனிவர்சரி வந்து எனக்கு ஈவினிங் 6 மணிக்கு பிக்கப் வருது. நாங்கள் வெளியே எங்கேயோ போயிட்டோம், செம்ம டிராஃபிக் மாட்டிக்கிட்டோம்.
அவங்க வந்து இப்போ தான் நான் இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு செலிப்ரேட் பண்ணோம். ஐயோ எப்படியோ ஃபோன் கொடுக்கணுமேன்றதுக்காக டிராஃபிக்லாம் பார்க்காம உயிரை பணைய வச்சு ஃபாஸ்ட்டாக வந்து ஃபோனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோனையும் வாங்கிட்டேன். வாங்கி எங்களுக்கு தெரியாமல் வாங்கி வச்சுட்டேன். நைட்டு கொடுக்குறேன். கொடுக்கும்போது கேக் வாங்கலை. கேக் நான் வாங்கலை. கேக் வாங்கலங்க. யாராவது கேக் வாங்காம இருப்பாங்களாங்க? அந்த ஃபோன் கொடுத்துட்டேன். நான் 12 மணி வரைக்கும் அலைஞ்சிங்க, எங்கேயும் கடை இல்லை, கேக் வாங்கலை, ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். ஃபோனை பார்த்து அட்லீஸ்ட் ஃபோனுக்கு எல்லாம் ஃபோனை வாங்கி சைடில் வச்சுட்டு கேக் வாங்கி தரணும் அழுகுறாங்க. நைட்டு 12 மணிக்கு தான் நான் என்னங்க பண்ணுவேன்? நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி கேக் அட்லீஸ்ட் நீ பெரிய கேக்லாம் வாங்க, அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேக்காவது வாங்கி ஒரு கப் கேக்காவது வாங்கி இருக்கணும்ல. ஆர்டர் பண்ணங்க, வந்துச்சுங்க 1 மணிக்கு வந்தது. நான் என்ன பண்றது? நைட் 1 மணிக்கு அப்புறமா வாங்கி கொடுத்தாரு. அழுதுக்கு அப்புறமா ஆர்டர் போயிட்டு வந்தாரு. ஆக்சுவலா எது இம்பார்ட்டன்ட்? ஃபோன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அன்னைக்கே நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும். ஃபோக்கஸ் ஃபோன்ல போயிடுச்சு. அதனால கேக் வாங்குறேன். இந்த கேக் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் போட்டோ தான். ஃபர்ஸ்ட் போட்டோலாம் எடுக்கல. எங்க ஒரு வாய் கூட சாப்பிடலாம். சாப்பிடலையா? ஆமா, அப்படி கெஞ்சி கெஞ்சி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வாய் தான் சாப்பிட்டேன். அப்புறம் தான் நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா நீங்க ஏதாவது மறந்துருப்பீங்க, அவர் ஏதாவது உங்களை திட்டிருப்பார்ல. அந்த மாதிரி என்ன ஒண்ணு கூட இல்லையா? திட்டவே மாட்டீங்களா? திட்டுவாரு. எப்படின்னா நான் ரொம்ப லேசி. இவர் எப்பயுமே துருத்துருன்னு இருப்பாரு. எதனா பண்ணிட்டே அப்படி. நான்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்தா அப்படியே படுத்துருவேன். ஒரு 1 hour கழிச்சு தான் எழுந்திரிச்சு டின்னர்லாம் பண்ணுவேன். இவர் வந்தோடனே பேக்கை போட்டு டின்னர் பண்ண போயிடுவாரு. அந்த மாதிரி இருப்பாரு. அதுல கொஞ்சம் லேசியா இருப்பேன். அதுக்கப்புறம் எப்பயுமே அவர் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். வீடு கூட நீட்டா இருக்கணும் எப்பயுமே. நான் அப்படியே சும்மா ஆனா 3 பசங்க எங்க வீட்டுல. எங்க அம்மாலாம் அடிச்சு ஈவினிங் வந்தது இதெல்லாம் பண்ணணும்னு ரெகுலரா பழகிட்டாங்க. அதனால அது அப்படியே பழகிடுச்சு. எங்க வீட்டுல எங்க டாடி எல்லாத்தையும் பண்ணிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட்டா சொல்றீங்க. எல்லாரும் பொண்ணு செய்ய வச்சிருவாங்க, பசங்க 3 பேரு எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப இங்க எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியல. எல்லாமே பண்ணிடுவாரு. இப்போ ரீசெண்ட் டேஸ்லலாம் மார்னிங் நான் குக் பண்றதே இல்லை. இவரே குக் பண்ணிடுவாரு. எல்லாமே அந்த பிளேட்ல எல்லாம் வந்து சீட்ஸ் அந்த நட்ஸ்லாம் அவரே வச்சிருவாரு. நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு ஆஃபீஸ் ட்ராப் பண்ணிடுவாரு. அவர் தான். ஓகே. இன்னும் வந்து ஒர்க் பண்ணி தான் கொடுக்கணும். அது வந்து அப்படியே அதெல்லாம் இப்படி இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்துட்டு பரவாயில்ல பையன் எவ்வளோ சரி நான் அப்புறம் நல்லா யோசிச்சேன். நான் வேணாம் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கு அப்படின்றீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. லாஸ்ட்டாக செக் பண்ணோம். இப்போ ஹெல்த் இஷ்யூனால இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கணும்னாங்க. சரி நம்ம இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணது பத்தாது, இன்னும் கொஞ்சம் ரெகுலராக கேர் பண்ணி ஃபாலோ பண்ணுறோம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து பரவாயில்ல பையன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் பார்த்து என்ன சொன்னாங்க? எங்கள் வீட்டில் ஓகே தாங்க. அது எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டில் மாதிரி எங்கள் வீட்டில் ரெகுலராக வரதில்லை. எங்கள் வீட்டுக்கு நாங்கள் இப்போ தனியாக தான் இருக்கோம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க, அதனால் அவங்க வீட்லேயே இருப்பாங்க. நாங்கள் வீக்லி ஒன்ஸ் போய் பார்த்துட்டு வருவோம். அந்த மாதிரி தான். அது நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணுமாமே, சொல்லுங்க. என்கிட்ட கேட்கணும். அவங்க நீ தான் பேசணும், நான் பேசுகிறேன். எப்படி அவ்வளோ பெருசாக மேரேஜ் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது நல்ல ஒரு நேர்லேருந்து தெரிஞ்சிச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பயுமே ஆபீஸாக என்ன சொல்லுவாங்க, இது லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், அப்புறமா பையன் எல்லாத்துக்கும் இருக்கிற இதுதானே. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கிளாஷ்லாம் இடையில வந்துச்சு. அப்புறம் பேசுறது எனக்கு எப்படின்னா வந்துட்டு நானே ஃபர்ஸ்ட் போயிட்டு ஓப்பன் அப்பா பேசவே மாட்டேன். இப்போ யாராச்சும் ஆப்போசிட்ல எனக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சா தான் நான் வந்து ஓப்பன் அப் ஆவேன். ஓகே. ஹாய் சொல்றது கூட யாராச்சும் ஆப்போசிட்ல ஹாய் அப்படின்னா ஹாய் அவள் தான், அதோட நிப்பாட்டிப்பேன். அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு பொறுப்புன்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த மாதிரி வராது. இப்போ எங்க அம்மா எங்க வீட்லயே நான் கால் பண்ணி நானா கால் பண்ணி பேச மாட்டேன். எப்படி இருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு அவங்களே கால் பண்ணுவாங்க. அதுல நிறைய டைம்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது அப்படி தப்பு, நீதான் கல்யாணம் ஆயிடுச்சு நீதான் கால் பண்ணணும், நீதான் வந்துட்டு கேரிங்கா இருக்கும். அது எனக்கு வரல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு நான் 12th முடிச்சதுக்கப்புறம் யூஜி பிஜி அதுக்கப்புறம் ஒரு 6 yearsஆவே ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. எனக்கு மனுஷே இல்லை, ஹியூமனே இல்லை. வீட்டில் வந்து கேரிங் எல்லாம் சரி அக்கா இருக்கா அக்கா பார்த்துப்பா, அப்பா இருக்காரு அப்பா பார்த்துப்பாரு. ஸோ அப்படி நான் என்னோட லைஃப்பை நான் பாட்டு யாராவது பார்த்துப்பாங்க, இது என்ஜாய் பண்ணுறதுனால. ஸோ இப்போ வந்து அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு சூழ்நிலையில நம்ம பேசிதான் ஆகணுன்ற போது அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. ஓகே தான், ட்ரை பண்ணலாம்ல. ஓகே, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 1 ட்ரை year பண்ணிட்டே இருக்கேன். இப்போ கூட இல்லல்ல, கூட இருந்தா தெரிஞ்சிருக்கும். இன்டராக்ட் பண்ணும்போது எப்படி அவங்க எப்படி நான் எப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். மேபி ஒரு கூட இருந்தா தெரிஞ்சிருக்கும். பேபி வந்ததுக்கு அப்புறமா மேபி கூட தான் இருப்பாங்கல்ல. ஸோ மதுரையில கூட தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஷோ பார்த்தோம். ஷோ இப்போ வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா?
அந்த ஷோ நீங்க பேசும்போதே அவங்க ஒரு இடத்துல முறைச்சாங்க. அது நீங்க டிவில பாத்தீங்களா? இப்போ கூட பாருங்க முடிச்சுட்டு தான் இருக்கும். ஓகே. நீங்க ஆர்வி அப்படிதான். வீட்டுக்கு வந்து ஏதாவது சொன்னாங்களா? ஷோ முடிச்சிட்டு இல்ல பாத்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும்? சொன்னாங்க. ஆ. இந்த மாதிரி இந்த ஷோ வரும்போதே பயந்தாங்க. என்னை பத்தி எல்லாம் சொல்லுவல்ல, என்ன வந்து எல்லாரும் என்னை வந்து வில்லி மாரி பார்ப்பாங்கல்ல, அச்சச்சோ. நீ பாரு இந்த பையன் பாவம் அப்படின்னு சொல்லி நீ வந்து நல்ல பேர் எடுத்துருவ, என்னை என் தலையில எல்லாத்தையும் கட்டிடுவ அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் இல்லை உண்மையை தான் சொல்லுவேன், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு. அதுவும் அவங்களுக்கு புரியல, நம்மளை பத்தி சொல்ல போறாங்க. சரி ஓகே அப்படின்னு ஓகே அப்படின்னு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு நீங்க இப்ப பேசும்போதே தெரியுது அவர் வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல 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 அவர் வந்து அவரே சொல்லிக்கிறாரு, நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன், நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல, தயவு செஞ்சு நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல, என்ன அடிச்சிடாதீங்க. ஓகே. எனக்காக பேசுனீங்கல்ல, கேள்வி கேட்டீங்கல்ல, என்னால கேட்க முடியல, உங்களையும் நான் கேக்குறீங்கல்ல, கேட்டேன், நீங்க வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆமா. சந்தோஷமா இருக்குல்ல. ஸோ உங்க கூட இருக்கிறது தான் அவரோட ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ். அப்படி இப்பவும் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணல, இப்பவும் நான் சப்போர்ட் பண்ணல. அப்படியே எனக்காக நீங்க ஐ லவ் யூ சொல்றீங்க, இவ்வளவு சொல்லிட்டீங்க. தப்பா இருக்குண்ணா. ஆமா. இது ஆக்சுவலி ஒரு மாதிரி ரெண்டு பேருமே பேலன்ஸ்டா இருந்துச்சு. யார் பக்கமுமே நீங்க பாவமும் இல்லை, நீங்க வந்துட்டு ரொம்ப கொடுமையும் படுத்தல. ஸோ ரெண்டு பேருமே ஹாப்பியாக தான் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேருமே புரிஞ்சு அதை எப்படி கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு எடுத்துட்டு போனீங்கன்னா எல்லாமே ஹாப்பியாகவே இருக்கும். ஸோ until then bye bye from Sandhya.